வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். படங்களில் நடிக்க சமந்தா விதிக்கும் நிபந்தனை. தனுஷ் குறுக்கீடு இல்லாமல் தான் படத்தை இயக்கினேன். தெலுங்கிலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கும் சாய் பல்லவி. இனி விரிவான செய்திகள். சிவகார்த்திகேயன் நடிப்பில் பொன்ராம் இயக்கும் புதிய படத்தின் கதாநாயகியாக நடித்து வரும் சமந்தா இயக்குனர் பொன்ராமிற்கு சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறாராம். சரும நோயால் பாதிக்கப்பட்டு அதற்காக சிகிச்சை எடுத்து வருவதால் அதிக நேரம் வெயிலில் நின்று நடிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார் சமந்தா. புதிய படங்களில் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போதே அதை பற்றி தெரிவித்துவிடும் அவர் தன்னுடைய காட்சிகளை நிழலில் எடுக்க சொல்லிவிட்டு அந்த நிபந்தனைகளை ஒப்புக்கொள்கின்றவர்கள் படங்களில் மட்டுமே நடிக்கிறார். காலையில் வெயிலுக்கு முன்னும் மாலையில் வெயிலுக்கு பின்னேயும் தான் தனது காட்சிகளை எடுக்க வேண்டும் என்று இயக்குனர் பொன்ராமிடம் அவர் கண்டிப்பான நிபந்தனை விதித்திருப்பதாக தெரிகிறது. வேலையில்லா பட்டதாரி 2ஆம் பாகத்தை நான் இயக்கிய போது என்னுடைய பணிகளில் படத்தின் நாயகனான தனுஷ் குறுக்கிடவே இல்லை. நான் அந்த படத்தில் முழு சுதந்திரத்துடன் தான் பணியாற்றினேன் என்கிறார் சௌந்தர்யா. அந்த படத்தை இயக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். முதலில் புது முகங்களை வைத்துதான் நான் ஒரு படத்தை இயக்கவிருந்தேன். அப்போதுதான் தனுஷின் இந்த கதையை கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. பின்னர் அந்த கதை பற்றி தானு அவர்களிடம் சொன்னேன். அவரும் அதையே படமாக்கலாம் என்று ஒப்புதல் தந்தார் என்கிறார் சௌந்தர்யா. மலையாளத்தில் பிரேமம் படத்தில் அறிமுகமாகி மலையாள பட ரசிகர்கள் மட்டுமின்றி தென்னிந்திய திரைப்பட ரசிகர்கள் அனைவருடைய இதயங்களையும் கொள்ளை கொண்டவர் நடிகை சாய் பல்லவி. அவர் நடித்த முதல் தெலுங்கு படமான பிதா அண்மையில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. சேகர் கமுல்லாவின் இயக்கத்தில் உருவாகியுள்ள அந்த காதல் கதையில் வருண் தேஜிற்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் சாய் பல்லவி. தெலுங்கு சினிமாக்களின் மாமூலான கதாநாயகியாக இல்லாமல் அவரது கதாபாத்திரம் அந்த படத்தில் புதிதாக வடிவமைக்கப்பட்டிருப்பதால் தெலுங்கு ரசிகர்களை அது பெரிதும் கவர்ந்துள்ளது. விக்ரம் வேதா படத்தின் வெற்றியால் மகிழ்ச்சியில் இருக்கும் நடிகர் விஜய் சேதுபதி தற்போது ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் படத்தில் நடித்து வருகிறார். ஆறுமுக குமார் இயக்கும் இந்த படத்தில் கதாநாயகியாக காயத்ரி நடித்து வருகிறார். ஏற்கனவே நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம், ரம்மி, புரியாத புதிர் ஆகிய படங்களில் விஜய் சேதுபதியுடன் நடித்த காயத்ரி 4வது முறையாக இந்த படத்தில் விஜய் சேதுபதியுடன் நடிக்கிறார். இந்த படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த படம் தவிர உலா என்கிற படத்தில் விதார்த்துடன் நடித்து வருகிறாராம் காயத்ரி. செம படத்தில் நடித்து முடித்துள்ள நடிகர் ஜிவி பிரகாஷ் இப்போது பாலா இயக்கி வரும் நாச்சியார் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. ஜோதிகாவுடன் ஜிவி பிரகாஷ் நடித்த காட்சிகள் கடந்த வாரம் படமானது. அத்துடன் அவர் அந்த படத்தில் நடிக்க வேண்டிய காட்சிகள் முடிவடைந்து விட்டதாம். இந்த தகவலை தெரிவித்திருக்கும் ஜிவி பிரகாஷ் தற்போது நடன இயக்குனர் பாபா பாஸ்கர் இயக்கும் குப்பத்து ராஜா படத்தில் நடிக்க தயாராகி வருகிறார். சாலிகிராமத்தில் உள்ள மோகன் ஸ்டுடியோவில் நடைபெறும் இந்த படத்தின் படப்பிடிப்பு இன்னும் 10 நாட்களில் நிறைவடைய உள்ளதாம். அதன் பிறகு அடங்காதே, ஐங்கரன், 100% காதல் ஆகிய படங்களில் நடிக்க இருக்கிறார் பிரகாஷ். ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தில் சிறந்த ஒளி அமைப்பிற்காக ஆஸ்கர் விருது பெற்ற ரசூல் பூக்குட்டி மீண்டும் ரஜினி நடிக்கும் 2.0 படத்திற்காக ஆஸ்கர் விருது பெறுவேன் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ஷங்கர் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள 2.0 படத்தில் ஒளிப்பதிவிற்கு நிறைய வேலைகள் இருக்கிறது என்று கூறும் ரசூல் பூக்குட்டி இந்த படத்தில் வில்லனாக நடித்துள்ள அக்ஷய்குமார் பாத்திரத்திற்கு நிறைய சிறப்பு சப்தங்கள் வைத்திருக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தவரை இசையும் சிறப்பு சப்தமும் சேர்ந்து ஒலிப்பது ஒரு விருந்தாக இருக்கும் என்கிறார் ரசூல் பூக்குட்டி. உங்களுக்கு இந்த படத்தில் ஆஸ்கர் விருது கிடைக்கும் என வாழ்த்துக்கள் கூறி இருக்கிறாராம் ரஜினி. அவருடைய வாக்கு பலிக்கும் என நம்புகிறேன் என்கிறார் ரசூல் பூக்குட்டி. எமிகா நொடிகள், அறம், கொலை உதிர்காலம், வேலைக்காரன் ஆகிய படங்களை தொடர்ந்து கோஹோ என்கிற தமிழ் படத்தில் நடிக்க இருக்கிறார் நடிகை நயன்தாரா. லைகா நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இயக்குகிறார். நகைச்சுவை படமாக உருவாக இருக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். முழுக்க முழுக்க நாயகியை மையமாக கொண்ட இந்த கதையில் நயன்தாராவுடன் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க யோகி பாபு ஒப்பந்தமாகி உள்ளார். இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் துவங்கவுள்ளது. அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் மெர்சல் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ தேனாண்டாள் பிலிம்ஸின் 100வது படமாக உருவாகியுள்ள இந்த படம் தீபாவளிக்கு திரைக்கு வரவுள்ளது. விஜயுடன் சமந்தா, காஜல் அகர்வால், நித்யா மேனன், வடிவேலு, எஸ்.ஜே. சூர்யா, சத்யராஜ், யோகி பாபு உட்பட பலர் நடித்து வரும் இந்த படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. படத்தின் முன்னோட்டத்தையும் அன்றே வெளியிட முடிவு செய்துள்ளார்களாம். பாக்யராஜ் இயக்கிய பாரிஜாதம், சித்து +2 உட்பட பல படங்களுக்கு இசையமைத்தவர் தருண்குமார். இவர் பிரபல நடிகையும்
மாடல் அழகியுமான தீக்ஷிதாவை திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார். நானும் தரனும் பல வருட நண்பர்கள். ஒரு கட்டத்தில் இருவரும் காதலிக்க ஆரம்பித்தோம். இந்த தகவலை எங்கள் பெற்றோர்களிடம் தெரிவித்தோம். அவர்கள் ஆசியுடன் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி எங்கள் திருமணம் திருப்பதியில் நடைபெறவுள்ளது. மறுநாள் சென்னையில் வரவேற்பு நிகழ்ச்சி நடத்த முடிவு செய்திருக்கிறோம் என்று தெரிவித்துள்ள தீக்ஷிதா, திருமணத்திற்கு பிறகு தொடர்ந்து சினிமாவில் நடிப்பேன் என்கிறார். ஜெய் நடித்த திருமணம் எனும் நிக்கா, அகம், நகர்வலம் போன்ற படங்களில் நடித்துள்ள இவர் மாடல் அழகியாகவும் இருக்கிறார். வேலையில்லா பட்டதாரி 2ஆம் பாகத்தின் தெலுங்கு பதிப்பு விளம்பர நிகழ்ச்சிக்காக ஹைதராபாத் சென்ற நடிகர் தனுஷ் அங்கு ஒரு தனியார் தொலைக்காட்சியின் தொகுப்பாளர் குடும்ப பிரச்சனை குறித்து கேள்வி எழுப்பியதால் ஆத்திரமடைந்தார். அவருக்கும் அவரது மனைவி ஐஸ்வர்யாவுக்கும் இடையே என்ன பிரச்சனை என்பது பற்றியும் பாடகி சுசித்ரா வெளியிட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் பற்றியும் அந்த தொகுப்பாளினி கேள்வி எழுப்பியதால் ஆத்திரமடைந்த நடிகர் தனுஷ் இதெல்லாம் முட்டாள்தனமான கேள்விகள் என்று சொல்லிவிட்டு அந்த பேட்டியிலிருந்து பாதியில் கிளம்பி சென்று விட்டாராம். தனுஷ் அந்த பேட்டியிலிருந்து கோபத்துடன் எழுந்து சென்ற வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். மலருக்கு கொண்டாட்டம் உன்னை பார்த்ததிலே, செர்ரி பழத்துக்கு கொண்டாட்டம் பெண்ணை பார்த்ததிலே. லில்லி மலருக்கு கொண்டாட்டம் உன்னை பார்த்ததிலே, செர்ரி பழத்துக்கு கொண்டாட்டம் பெண்ணை பார்த்ததிலே. அந்த நூற்றாண்டு சிற்பங்களும் உங்கள் பக்கத்திலே, அந்த நூற்றாண்டு சிற்பங்களும் உங்கள் பக்கத்திலே. ஆயிரத்தி 1979ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலே திமுகவும் அதிமுகவும் இணையப் போவதாகவும் அதற்கான முயற்சிகளிலே ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவரான பட்நாயக் தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாகவும் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன. அந்த செய்தியை பற்றி எம்ஜிஆரிடம் கேட்டபோது அதை உறுதிப்படுத்துவது போல 2 கட்சிகளும் இணைவதிலே என்ன தவறு என்று எம்ஜிஆர் கேட்டிருந்ததால் மொத்த தமிழ்நாடும் ஒரு புதிய அரசியல் திருப்பத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தது. செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி என்று சென்னை வந்த பிஜு பட்நாயக் முதலிலே கலைஞர் கருணாநிதி அவர்களை சந்தித்து இணைப்பு பற்றி பேசினார். ஏற்கனவே பொதுச் செயலாளருடன் கட்சியினுடைய முன்னணி தலைவருடன் இதை பற்றி பேசியிருப்பதாக குறிப்பிட்ட கலைஞர் 2 கட்சிகளும் இணைவதற்கு சில நிபந்தனைகளை பட்நாயக்கிடம் பட்டியலிட்டார். 2 கட்சிகளும் இணைந்த பிறகு திமுக என்ற பெயரிலேயே செயல்பட வேண்டும் என்பதை முக்கியமான நிபந்தனையாக வைத்த கலைஞர் மு கருணாநிதி அக்கட்சிக்கு அண்ணாவுடைய படம் பொறித்த கொடியே இருப்பதிலே தங்களுக்கு எந்த மறுப்பும் இல்லை என்றும், முதலமைச்சராக எம்ஜிஆரை தொடரலாம் என்றும், 2 கட்சிகளும் இணைந்து விட்டதால் இப்போதுள்ள திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கும் மந்திரி பதவி கொடுக்க தேவையில்லை என்றும் பட்நாயக்கிடம் தெரிவித்தார். அவர் சொன்ன நிபந்தனைகளை கேட்ட பட்நாயக் இதை ஏற்றுக்கொள்வதில் எம்ஜிஆருக்கு எந்த சங்கடமும் இருக்க வாய்ப்பில்லை என்பதால் இன்று மாலையே சந்திப்புக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றார். கழக முன்னோடிகளிடம் பொதுச் செயலாளரிடம் இதை பற்றி நான் பேச வேண்டும். பொதுச் செயலாளர் இன்று மாலை தான் ஊரிலிருந்து வருகிறார். ஆகவே அவர்களோடு கலந்து பேசிய பிறகு நாளை காலையிலே எம்ஜிஆரை சந்திக்கலாம் என்றார் கலைஞர். அவர் சொன்னபடி செப்டம்பர் 13ஆம் தேதி என்று எம்ஜிஆரும் கலைஞர் மு கருணாநிதியும் சந்தித்து பேசுவது என்று முடிவு செய்யப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் இருந்த மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை கழக செயலாளர்கள் ஆகிய அனைவரும் இந்த இணைப்பு பற்றி தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக 13ஆம் தேதி காலையே சென்னை வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் அனைவரது கருத்துக்களையும் கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு எம்ஜிஆரை சந்திப்பதற்கு கலைஞர் மு கருணாநிதியும் அன்பழகனும் கிளம்பினார்கள். சென்னை சேப்பாக்கத்தில் அமைந்துள்ள அரசினர் விடுதியில் பிஜு பட்நாயக் முன்னிலையில் எம்ஜிஆருக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி, பொதுச் செயலாளர் அன்பழகன் ஆகியோருக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் அதிமுகவினுடைய சார்பாக நாவலர் நெடுஞ்செழியன், பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆகிய இருவரும் கலந்து கொண்டனர். முதல் சுற்று பேச்சுவார்த்தைக்கு பிறகு எம்ஜிஆரும் கலைஞர் மு கருணாநிதியும் அதே விடுதியில் இருந்த இன்னொரு அறையிலே தனியாக சந்தித்து பேசினார்கள். ஏறக்குறைய 40 நிமிடங்கள் நடந்த அந்த சந்திப்பின் போது அவர்களுக்கிடையே வேறுவிட்டிருந்த வேறுபாடுகளை களைந்துவிட்டு திறந்த மனதோடு இருவரும் இணைப்பு பற்றி பேசினார்கள்.
பிஜு பட்நாயக்கிடம் கலைஞர் தெரிவித்த கருத்துக்களும் நிபந்தனைகளும் உண்மைதானா என்று அவரிடம் இன்னொரு முறை கேட்டு உறுதி செய்து கொண்டார் எம்ஜிஆர். திமுகவினுடைய பெயரில் தான் பல கட்டிடங்கள் சொத்துக்கள் இருக்கின்றன. அது தவிர இது அறிஞர் அண்ணா உருவாக்கிய கழகம் என்பதால் தான் அதே பெயரிலே தொடர வேண்டும் என்று விரும்பினேன் என்று எம்ஜிஆரிடம் சொன்ன கலைஞர் பிஜு பட்நாயக்கிடம் தான் என்னென்ன சொன்னாரோ அதை பற்றி எம்ஜிஆரிடம் மீண்டும் ஒரு முறை விவரமாக எடுத்துரைத்தார். அவர் சொன்னது அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆர் இரு கட்சியுடைய செயற்குழு பொதுக்குழு ஆகியவற்றை தனித்தனியாக கூட்டி அவள் கருத்துக்களை தெரிந்து கொண்டு இணைப்பு தீர்மானத்தை நிறைவேற்றிவிடலாம் என்று கலைஞரிடம் உறுதியளித்தார். பேச்சுவார்த்தை முடிந்து அவர்கள் இருவரும் அறையை விட்டு வெளியே வந்தபோது அங்கிருந்த பத்திரிகையாளர்களும் புகைப்படக்காரர்களும் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். நூற்றுக்கணக்கான கேமராக்கள் அவர்கள் இருவரும் சிரித்தபடி இருக்கின்ற காட்சியை படமாக்கின. சில அடிப்படை பிரச்சனைகள் குறித்து விவாதித்தோம். அந்த பிரச்சனைகள் பற்றி எங்களது செயற்குழுவில் கூறுவோம். அவர்கள் கருத்துக்களை தெரிந்து கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று நிருபரிடம் கூறினார் எம்ஜிஆர். அந்த அடிப்படை பிரச்சனைகள் என்ன என்று கூற முடியுமா என்று ஒரு நிருபர் கேட்டபோது குறிப்பிட்டு கூற முடியாது என்று பதில் பிறந்தது எம்ஜிஆரிடமிருந்து. நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களே என்று நிருபர்கள் கேட்டபோது நீங்கள் அதை பார்க்கிறீர்கள், ஆகவே அதை பத்திரிகையில் போட்டுக்கொள்ளலாம் என்றார் எம்ஜிஆர். பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு பிஜு பட்நாயக்கிடம் கைகுலுக்கிவிட்டு எம்ஜிஆரும் கலைஞரும் பிரிந்து சென்றார்கள். ஆனால் அந்த இணைப்பு நடந்ததா என்றால் இல்லை. அதற்கான உண்மையான காரணம் இன்று வரை யாரும் அறிந்திராத ஒன்று. இந்த இணைப்பு முயற்சி நடைபெற்றதுக்கு மறுநாள் வேலூரிலே ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசினார் எம்ஜிஆர். அந்த கூட்டத்திலே இந்த இணைப்பு பற்றி அவர் ஏதாவது பேசுவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட எம்ஜிஆர் பேசவில்லை. பின்னர் அதை பற்றி அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த போலீஸ் அதிகாரியான மோகன்தாஸ் கேட்டபோது இணைப்பு வேண்டாம் என்று எனது தாயார் எனக்கு உணர்த்தி விட்டார்கள் என்று அவருக்கு பதில் சொன்னார் எம்ஜிஆர். இந்த சம்பவம் நடந்த அடுத்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை எம்ஜிஆர் சந்திக்க வேண்டி வந்தது. அந்த தேர்தல் முடிவுகள் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்தன. அதற்கான காரணம் என்ன, அதற்கு பிறகு அரசியல் சூழ்நிலையை எப்படி எம்ஜிஆர் எதிர்கொண்டார் என்பதை பற்றி நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். கோலி சோடா இரண்டாம் பாகத்தில் கான்ஸ்டபிள் வேடத்தில் நடிக்கிறார் சமுத்திரகனி. பணத்துக்கு பின்னால் ஓடுபவர்களின் கதையாக இயக்குனர் மிஷ்கினின் துப்பறிவாளன் உருவாகி இருக்கிறதாம். மூன்றாவது முறையாக நடிகர் பாலகிருஷ்ணாவுடன் இணைந்து நடிக்கிறார் நடிகை நயன்தாரா. அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலுக்கு சென்று திரும்பி இருக்கிறார் நடிகை ஸ்ருதிஹாசன். படங்களில் பிஸியாக இருப்பதால் இணையதளங்கள் பக்கம் வர முடியவில்லை என்று வருத்தம் தெரிவித்திருக்கிறார் நடிகர் மோகன்லால். மராட்டியத்தை சேர்ந்த 2 வயது பெண் குழந்தையை தத்தெடுத்துள்ளார் நடிகை சன்னி லியோன். அஜித் தன்னை பாராட்டி இருப்பதால் நெகிழ்ந்து போயிருக்கிறாராம் இசையமைப்பாளர் அனிருத். ஹாலிவுட் படத்தின் படப்பிடிப்பை முடித்து திரும்பியிருக்கிறார் நடிகர் தனுஷ். அருண் விஜய் நடிப்பில் மகிழ் திருமேனி இயக்கும் தடம் படத்தில் அருண் ராஜ் இசையமைப்பாளராக ஒப்பந்தமாகி இருக்கிறார். விக்ரம் பிரபு நடித்து தயாரித்துள்ள நெருப்புடா படத்திற்கு யூ சான்றிதழ் வழங்கியுள்ளது தணிக்கை குழு. அடுத்து வருவது ரகசியம். ஒல்லிப்பிச்சானின் 2 எழுத்து தாதா படத்தின் முதல் பாகத்தில் நடிக்க ₹1/2 கோடி சம்பளம் வாங்கிய அந்த ஸ்வீட் ஸ்டால் நடிகை 2ஆம் பாகத்தில் நடிக்க ₹2 கோடி சம்பளம் கேட்கிறாராம். தந்தையை இழந்த வாரிசு நடிகரின் அன்பு பிடியில் தான் இன்னும் இருக்கிறாராம் அந்த பிரியமான நடிகை. 5 லட்சத்தில் இருந்த தனது சம்பளத்தை 50 லட்சத்திற்கு உயர்த்தி இருக்கிறாராம் அந்த மைனா நடிகர். தோல்விகளையும் பிரச்சனைகளையும் மறப்பதற்காக அமெரிக்காவுக்கு பறக்க முடிவு செஞ்சிருக்காரா அந்த விரல் நடிகர். அடுத்து வருவது திரைமலர். இந்த மாஸ்க் படத்தோட கதாநாயகன்னா கதாநாயகியாக சகானா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து சோபா விஜயன் மாதா என்டர்டெயின்மெண்ட் அவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க. புதுகை மாரிசா டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரமாக இந்த படத்து மூலிமா நான் ஒரு அடுத்த லெவலுக்கு போவேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை ஃபுல்லாமே ஆர்டிஸ்ட்டு. காமெடியாக வந்து மனோபாலா சார், சகிலா மேடம், கிங்காங் சார், நெல்லை சிவா சார், சென்ட்ராயன், பிளாக் பாண்டி, முனிஸ், யோகி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காமெடி பட்டாலுமே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மொத்தம் ஒரு 4 கேரக்டர். அந்த 4 கேரக்டரில் வந்து என்னுடைய கேரக்டர் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். நாகேஷன் என் கேரக்டர் பேர் வந்து கதாபாத்திரத்தோட பேர் வந்து நாகேஷ். ரொம்ப ஒரு காமெடியாக இருக்கும். இது எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த காலத்துக்கு இந்த கதை கரெக்டான ஒரு கதை.
ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்டர் மாரி சார். மாதா என்டர்டைன்மெண்ட் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. புதுகை மாரிசா சார் அப்படின்றவர் வந்து இயக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இவர் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ராம்பாலா சார்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான ஹியூமர் சென்ஸ் அவர்கிட்ட இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் போகிற ஸ்பீடே வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இந்த படம் வந்து ரொம்ப குறுகிய நாட்களில் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. சீக்கிரமே இந்த படம் வந்து தேட்டருக்கு வந்துடும். மாஸ்க் அப்படிங்கிற பட ஷூட்டிங்லேருந்து நான் நடிகர் நெல்லை சிவா பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து எனக்கு ஃபுல்லாக காமெடி கேரக்டர், ரொம்ப வித்தியாசமான கேரக்டரு. டைரக்டர் வந்து புதுகை மாரிஷா. கதையை சொன்னார், ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எல்லோரும் நம்ம நடிக்க படத்தை பெருசாக சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலே இந்த கதை வந்து வித்தியாசமான கதை. அதாவது பேய் கதை, சென்டிமெண்ட்டு, லவ்வு, ஃபைட்டுன்னு பயங்கரமாக நல்ல ஒர்க் அவுட் ஆகும். மாஸ்க்குன்னு ஒரு ஹாரர் காமெடி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஹாரர் படம். இப்போ வர்ற படங்கள் மாதிரியே பேயை பார்த்தா எங்கே பயம் இருக்குது, சிரிப்பு தான் வருது. இதுலேயும் கண்டிப்பாக சிரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பேயை பார்த்தாலும் கண்டிப்பாக சிரிப்பீங்க. எனக்கு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எனக்கு ஒரு காமெடி பட்டாலுமே என்னை சுற்றி இருக்குது. இத்தனை காமெடியன்ஸோடு நான் பண்ணுறதும் இதான் ஃபஸ்ட் டைம். ஸ்பாட்லே அவ்வளோ ஃபன்னியாகவும் அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். மாசிக் அந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நகைச்சுவை காட்சி. இதில் பார்த்திங்கன்னா பேய், இந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃப்ரெண்டுங்களாம் வந்து கூப்பிட்டு போவாங்க. அந்த பேய் ஓட்டுற சீன் தான் இந்த வீட்டில் அந்த மாதிரி சீன் எடுக்கிறாங்க. இதில் வந்து சாமியாரை யார் நடிக்கிறனா மனோபாலா சார் பண்ணுறாரு. அவங்களுக்கு ஜோடி வந்து சகிலா மேடம் பண்ணுறாங்க. அப்புறம் சாமியுடைய அசிஸ்டண்ட்டாக நான் வருவேன். இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து அந்த முனியாண்டி தான் ஞாபகம் வருது. எனக்கு வடிவேல் சார் கூட அந்த முனியாண்டி படத்தில் ஒரு சாமியார் இருப்பார், நான் அசிஸ்டண்ட்டாக வருவேன். அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் நான் பண்ணுறேன். இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரையை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.